கூட பழகு பழகு இல்ல விலகு. ஏ காசு வந்தா கூட்டம் உறவு, கஷ்டம் வந்தா ஓடும் பிறகு உறவு, ஓடும் பிறகு. தங்கராஜ் சார் அண்ட் சூதுகம் டீமுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். டீசர் ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. டெஃபினட்டாக மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு வாழ்த்துறேன். அண்டு ஒரு நல்ல படமாக இருக்கும். ஜாலியாக நம்ம தலை நடிச்சிருக்காரு சிவா. சென்னை 28ல் ரொம்ப ஃப்ரெண்டாக ரொம்ப அன்பாக ஆரம்பித்த ஒரு நட்பு தொடர்ந்து அப்படியே இருக்குது. அண்ட் அவர் வெற்றி பெறணும். அவருடைய என்ன சொல்கிறது ஸ்கில் இன்னும் பயங்கரமாக வெளிப்படலை. அது வெளிப்படணும் அப்படின்றதுக்கான ஒத்தனத்தோடு காத்துட்ருக்காரு. நிச்சயமாக வெளிப்படும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. வாழ்த்துக்கள் பிரதர். அண்ட் வந்து சிவகுமார் அவர் மீட் பண்ண அதெல்லாம் செம்ம கதை. ஓகே, அவர் படம் பண்ண மாட்டேன்னு ஓட்டார். ஓடினவரை வந்து அவர் ஏதோ ஒரு படமாக நான் வந்து போய் ட்ரை பண்ணுறப்போ பேசிட்டே இருந்தோம். ரொம்ப நாள் பேசிட்டே இருந்தோம். படம் பண்ணலான்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் மட்டும் தரமாட்டேன்றாரு. ஆனால் நல்லா இருக்குது, படம் பண்ணலான்னு சொல்லிட்டே இருந்தார். அப்புறம் என்ன பண்ணாருன்னா ஏதோ ஒரு படம் போயிட்டு ப்ரிவியூ பார்க்க போயிட்டார். பாதி படம் முடிச்சிருந்தது. இவர் கூப்பிட்டு ஒரு 1 கோடி ரூபா கொடுத்தீங்களா படத்தை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு காட்டியிருக்காங்க. அந்த படம் பார்த்துட்டு அப்படியே ஓடிட்டார் அவர். ஏன்னா வந்து படமே எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா என்னடா இவர் வந்து படம் பண்ண மாட்டேன்னாருன்னு சொல்லிட்டு மோசஸ்ன்னு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், இப்போ படம் பண்ணுறான், என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். நானும் மோசஸ் என்ன பண்ணேன், எங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் ஒரு லெட்டர் எழுதணும். ஒரு மெயில் எழுதி தலைவனுக்கு அனுப்பிச்சுட்டோம். அது படித்தவொடனே உடனே கூப்பிட்டாரு. ஒரு 50,000 அட்வான்ஸ் கொடுத்தாரு. அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக ஒரு மெயில் அனுப்பிச்சோம். ஸோ அந்த மெயில் வந்து இது ஃபுட்பால் இருக்குது, கிக் அடிக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன், கிரவுண்டு தான் இல்லை, அந்த கிரவுண்டு ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு 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 லெட்டர் ஒன்று அந்த மெயில் பண்ணோடனே வந்து உடனே கூப்பிட்டு வந்து அட்வான்ஸ் கொடுத்தாரு. அப்படி தான் எங்கள் லைஃப் வந்து ஆரம்பிச்சது. அண்ட் ராகேஷ் இருக்கார் அண்ட் சுந்தர் 2 பேர் வந்து இந்த படத்துக்கு அந்த டைமில் வந்து அட்டகத்தி டைமில் வந்து பயங்கர உறுதுணையாக எங்களுக்கு இருந்தாங்க. அண்டு சொன்ன பட்ஜெட்டை விட கம்மியாக எடுத்து கொடுத்து கரெக்டாக வந்து அவருக்கு லாபம் வரக்கூடிய ஒரு படமாக அது வந்து மாறிச்சு. ஸோ அதனால தான் பீஸா ஆரம்பித்தார், உடனே வந்து ஆரம்பித்தார். ஸோ அதுக்கப்புறம் வந்து சுதுகவும், அப்புறம் 3 பேருக்கும் வந்து ஒரே கண்டிஷன், சந்தோஷ் நாராயணன். சந்தோஷ் வந்து ஃபஸ்ட்டு நான் மீட் பண்ணேன். சந்தோஷ் ஓகே ஒரு டவுசர் போட்டு வந்து ஒரு ஸ்டுடியோவில் இங்கே இருந்தோடனே வந்து அந்த மியூசிக் வந்து எனக்கு என்னென்னா சந்தோஷ் கூட எனக்கு மியூசிக் ஓரளவுக்கு வேற ஒரு அப்படின்னு சொல்லி நான் போயிட்டு கேட்டேன். ஓகே வரலாம், ஆனால் எனக்கு வேறு மியூசிக் வேணுமாமே அப்படின்னு சொன்னேன். அவர் போட்டு காட்டினது எனக்கு எதுவும் பிடிக்கல. இருந்தாலும் வந்து பரவாயில்ல நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பிச்சது தான். அண்ட் வந்து சந்தோஷோடைய மியூசிக்கை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அண்ட் வந்து இன்னைக்கு வந்து சந்தோஷோட மியூசிக் வேற ஒரு சவுண்டாக நிற்குதுன்னா அவருடைய ஒரு ஆர்டிஸ்டிக் குவாலிட்டி தான். அந்த குவாலிட்டி தான் எங்களை எல்லாருமே ஒரு என்ன சொல்கிறது ஒரு புதிய சினிமா எடுக்கணும்னு முயற்சி பண்ணவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. அது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஸ்டார்ட்டாக நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணி வச்ச சிவகுமார் அண்ட் சந்தோஷ் மற்ற எல்லாருக்குமே என்னுடைய பெரிய நன்றிகள். அந்த மாதிரி சூதுகவும் 2 வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற தயாரிப்பாளர்களுக்கு வந்து ஒரு வெற்றி படமாக மாறணும். அண்டு இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு தருணத்தை கொடுக்கணும் அப்படின்றது வந்து எங்களுடைய விருப்பம். மகிழ்ச்சி. நன்றி. ரஞ்சித் சொன்ன மாதிரி எனக்குமே சிவகுமார் சார் நான் வந்து அவர் மெயில் அனுப்பிச்சு பிடிச்சாரு. நான் ஃபேஸ்புக்கில் சேட் பண்ணி அவர் மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து நான் நாளை இயக்குனர் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு வந்து இந்த ஃபீச்சர் ஃபிலிம் ஒரு ப்ரொடியூசரை தேடணும் அப்படின்ற போகும்போது எனக்கு ஒரு இடத்துல நம்பிக்கையே போயிடுச்சு. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து நான் இன்னும் நிறையா ப்ரொடியூசர் மீட் பண்ணேன். நான் வந்து ஃபஸ்ட்டு ஜிகர்தண்டா எழுதிட்டு இருந்தேன் ஃபஸ்ட் ஸ்கிரிப்டாக. நல்லா நான் அப்போ தான் சூதுகம் எழுத ஆரம்பிச்சிருந்தாரு. ஸோ 2 பேர் டிஸ்கஸ் பண்ணி ஸ்கிரிப்ட்லாம் எழுதிட்டு இருப்போம். அப்புறம் ப்ரொடியூசர்லாம் தேட ஆரம்பித்த டைமில் நரேஷன் ஒன்று இருக்குல்ல, அதாவது வந்து போய் நம்ம கதை சொல்லணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி 2-3 பெரிய ப்ரொடியூசர்ஸ்லாம் போய் சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து அது என்னோட கான்ஃபிடன்ஸே குறைச்சிருச்சு. ஏன்னா வந்து நம்ம எழுதும் போது ஒரு மைண்ட் செட்டில் எழுதுவோம். பட் ஆனால் அதை நரேட் பண்ணும்போது எனக்கு அது ஒரு தனித்திறமையாக அது கிடையாது, அது நரேஷன் பண்ண வராது. ஸோ 2-3 இடங்கள் அது மிஸ் ஆகும்போது எனக்கு வந்து சரி ஓகே, ஆனால் நீங்கள் நரேஷன் பண்ணால் தான் இங்கே நம்மளுக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது சரி ஓகே, நம்மளுக்குலாம் ப்ரொடியூசரே கிடைக்க மாட்டாங்க, நம்மளே
ஒரு 5D வச்சு ஒரு படம் எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது தான் அட்டகத்தியோட ஆடியோ லான்ச் அந்த போஸ்டர்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது சரி ஒரு புது ப்ரொடியூசர் வந்திருக்காரு மதுரைக்காரரு, சரி இவருக்கு ஏதாவது விட்ட போடுவோம்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருப்பேன். அப்போ அவர் வந்து சொன்னார் வாங்க ஸ்கிரிப்ட் இருக்குன்னா வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ டிநகரில் அவரோட ட்ராவல்ஸ் ஆஃபீஸ் தான் போனேன். ஸோ போனதும் நான் சொன்னது வந்து சார் எனக்கு நரேஷன் பண்ண வராது, இல்லை பரவாயில்ல ஸ்கிரிப்ட் கொடுங்க அப்படின்னாரு. ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு படிச்சுட்டு என்ன எப்போ சார் ஒரு 2-3 டேஸ் அப்படின்னாரு. அதெல்லாம் இல்லை போங்க டீ குடிச்சிட்டு வாங்க நான் படித்தேன் அப்படின்னாரு. நான் கீழே போய் டீ குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே சுற்றிட்டு வந்தேன். 1 ஹவரில் அந்த ஸ்கிரிப்டை ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு சூப்பராக இருக்க நம்ம பண்ணுவோங்க அப்படின்னாரு. எனக்கு ஆக்சுவலி நம்ப முடியல, என்ன உண்மையாக சொல்கிறாங்களா இல்லை இவர் தான் ப்ரொடியூசரா இல்லை ஏன்னா இல்லை அதுவுமே ரொம்ப ஏன்னா ஜிகர்தண்டா தான் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்டே அதிகமாக படிச்சுட்டு ஓப்பனாக சொன்னார் அவர், இது உங்கள் ஃபர்ஸ்ட் படம்னா இது நடக்கவே நடக்காது, இது வந்து எவ்வளோ பட்ஜெட்டில் பண்ணுவீங்க அப்படின்னாரு. இப்போ நம்ம ஒரு வேல்யூ ஒன்று வச்சுருப்போம்ல 2 crores சார் அப்படின்னா வாய்ப்பே கிடையாது, இது ஒரு 4 crores ஆச்சு ஆகும் அப்படின்னு பீட்ஸா பண்ணும்போது இல்லை ஒரு 1 crore பண்ணலான்னா ஓகே அப்படின்னு சொல்லி இமீடியட்டாக அவுட் பண்ணாங்க. பட் தேங்க்யூ சார், ஐ எம் ஸோ ஹாப்பி டு see you here. ஏன்னா வந்து இத்தனை பேர் இத்தனை படங்கள் இத்தனை இது மாதிரி ரவிக்குமார் சொன்ன மாதிரி ஒரு சீசன் இருந்துச்சு, அதில் வந்து சிகுமார் சார் அதுலேருந்து ஒரு ஆடியோ லான்ச்சு, அந்த படம் ரிலீஸு, அப்புறம் ஒரு பார்ட்டி. ஸோ எல்லாமே அந்த இதெல்லாம் மிஸ் பண்ணுறோம். பட் ஐ திங்க் இட் ஸ்டார்டட் அகெயின். ஸோ ஹாப்பி ஃபார் சிவி குமார் சார் அண்ட் சூதுகவும். ஐ திங்க் சூதுகவும் வந்து அந்த டார்க் ஹியூமர் அப்படின்ற ஜானரில் ஐ திங்க் ஃபாதர் ஆஃப் டார்க் ஹியூமர், நலன் ஃபாதர் ஆஃப் த ஹியூமர் இட் செல்ஃப். அந்த ரைட்டிங் வந்து எனக்கு ஷார்ட் ஃபிலிம் டைம்லேருந்து நாங்கள் 4 இயக்குனர் பண்ணும்போதே வந்து நலனோட படங்கள் எல்லாமே செம்மையாக இருக்கும் அந்த ரைட்டிங் எல்லாம். ஸோ அப்படி பார்க்கும்போது சூதுகவும் வந்து எப்படின்னா தர் வில் லைக் ஒன்லி வெரி ஃபியூ கிளாசிக்ஸ், அதாவது வந்து நம்ம எத்தனை வருஷம் ஆனாலும் எப்போ நம்ம அந்த படத்தை பார்த்தாலும் திரும்ப உட்காந்து பார்க்க முடியும். ஸோ அது மாதிரி இப்போ சூதுகம் ரீசெண்டாக கூட ஒரு நாள் சும்மா அந்த படம் ப்ளே ஆகிட்டு இருந்துச்சுன்னு உட்காந்து ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ சச் அ கிளாசிக் ஃபிலிம் சூதுகம். ஸோ அதோட பார்ட் 2 ஆல் த பெஸ்ட் டு த நியூ டீம் அண்ட் மிர்ச்சி சிவா சார், ஐம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஆக்டிங். அவர்கிட்ட ஒரு சட்டில் ஹியூமர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ அந்த வகையில் ஐ திங்க் யூ டேக் இட் தேர். அண்ட் தென் கர்ணா வந்து சூதுகம்க்கும் சூதுகம் 2க்குமான மெயின் கோர் கனெக்ட் ஐ திங்க் கர்ணா மூலமாக தான் வருது. அண்ட் த நியூ டீம் டைரக்டர் அர்ஜுன், மியூசிக் டைரக்டர் எட்வின், cinematographer Karthik, and to the entire cast and crew, all the very best. Definitely, you have a big name behind Sudhugam. So Sudhugam part 2 will definitely win big out into the wishes. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். சூதுகம் வந்து பண்ணும்போதே ஒரு ரொம்ப க்ரேஸியான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஒரு 47 நாளில் பண்ணோம். எனக்கு அது அந்த யூஸ்வலாக ஷூட்டிங் நடந்த சில விஷயங்கள் ஞாபகம் இருக்கும், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஸோ அவ்வளோ ஒரு பயங்கர வைல்டான ஒரு ரைடு, அது அவ்வளோ ஹெக்டிக்கான ஷூட்டு, பயங்கரமான ரைடு. அதெல்லாம் தாண்டியும் அந்த படம் அது ஒரு மேஜிக் மாதிரி நடந்துச்சு. அதில் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அந்த ஸ்கிரிப்டு அது சீரியஸாக இன்னொரு பெரிய ப்ளஸ்ஸு. இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி முதல்ல ஸ்கிரிப்ட் படிக்கிற ஒரு ப்ரொடியூசரை பார்த்தோம் நாங்கள் எல்லாருமே. ஸ்கிரிப்டை படித்து ஜட்ஜ் பண்ணுவார். அப்புறம் அவர்கிட்ட இருக்க இன்னொரு சீக்ரெட் என்னென்னா, அவர் ஸ்கிரிப்டை மட்டும் ஜட்ஜ் பண்ணுறது, ஆளையும் ஜட்ஜ் பண்ணுறது. அவர் ஹோல்சமாக அந்த ஸ்கிரிப்ட் இவன் வச்சுருக்கான், இவன் இப்படிப்பட்டவன் அப்படிங்கிற ஹோல்சமான ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் வந்து இன்றைக்கி எல்லாருமே அவரோட ஸ்டாண்டர்டான மக்களாக இன்றைக்கி உருவாகியிருக்காங்கன்னா அதில் அவரோட ஜட்ஜ்மெண்ட்டும் உள்ளே இருக்குது. ஸோ அப்படி தான் சூதுகம் உருவாச்சு. ரெண்டாவது, ஆனால் இப்போ நான் எந்த லெவலில் நான் அதை தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டு, இப்போ நானே வந்து டிவிலாம் சூதுகம் பார்த்து நல்லா பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு, ரொம்ப நல்ல பசங்க அருமையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாராட்டுற மனநிலை வந்துட்டேன். ஸோ நான் ரொம்ப அவே இல்லை. அதனால் சூதுகம் என்கிட்ட கொடுத்துருந்தா நான் வச்சு வித்தியாசமாக பண்ணி வச்சு மாட்டியிருப்பேன். ஸோ அதனால் நான் வேற ஒரு ஆள் சூதுகம் பண்ணுறது சால சிறந்தது. பட் அதே மாதிரி இதை வந்து இந்த சூதுகமோட பேரை கேபிட்டலைஸ் பண்ணவர் மட்டும் இல்லாமல், எனக்கு தெரிஞ்சு சிவி சார் வந்து இந்த ஸ்கிரிப்டை வச்சுட்டு இந்த டீமு ரொம்ப நாள் ஒர்க் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு, கண்டிப்பாக திட்டுவானுங்க, இந்த திட்டு வாங்காமல் தப்பிச்சிட்டாலே இது வந்து சக்ஸஸ் தான் அப்படிங்கிறதுக்காக ஒரு கடுமையான உழைப்பு போட்டாங்க. ஸோ நல்ல ஒரு சக்ஸஸாக வரணும். சூதுகமோட பேர் அடுத்தடுத்து நிறைய பேர் படம் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக, முடிஞ்சால் எனக்கு கூட பின்னாடி ஒரு படம் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நல்லது. நன்றி, வணக்கம்.
எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் டைமாக இவங்க 3 பேரும் ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்ததே நினைக்கிறேன், இல்லை அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப எனக்கு ஃபில் வித் லாட் ஆஃப் கிராட்டிடியூட் அண்ட் இவங்க எல்லாருக்குமே. அண்ட் அஃப்கோர்ஸ் இவங்களை சப்போர்ட் பண்ண, அந்த இனிஷியல் ஸ்டேஜில் சப்போர்ட் பண்ண ஆடியன்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த அட்டகத்துக்கு முன்னாடி எனக்காக என்னை கூட்டிகிட்டு போய் ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாம் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி ரொம்ப ஓன் பண்ணி என்னோடய ஒர்க்கெலாம் காமிச்சு எப்படியாவது எனக்கு ஒரு படம் வந்துடணும்னு சொல்லி என் கூடயே தெரிஞ்சிட்டு இருந்தது தான் அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அவர்கள். நாங்கள் ஒரு டீமில் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தோம். அது ஆக்சுவலாக பேச்சு போட்டி தான், பேசுகிற டீம் தான் ஜெயிக்கும், அவர் டீம் ஜெயிக்கும் எப்பவுமே. செமையாக ஏமாற்றுவாங்க, இங்கே படிச்சு அங்கே படிச்சுன்னு சொல்லி. ஸோ எங்கள் டீம் நாங்கள் போய் ஒரு மேட்ச் விளையாட போனோம் அந்த OMCA கிரவுண்டில். அப்போ நாங்கள் தோற்ற மார்ஜின் அந்த அங்கே இருக்கிற ரெக்கார்டோட அதிகம். அந்த ஃபஸ்ட்டு பேட்டிங்கோட இது தோற்ற மார்ஜின் அதோட அதிகமாக இருந்தது. அவர் ஒரு பவுலர் கூப்பிட்டு வந்தார். இப்போ தான் IPL வந்தது, ஞாபகம் இருக்கா சிவா? ஸோ ஒரு CSK உள்ள மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற பவுலர்னு 39 ரன் கொடுத்தாரு ஒரு ஓவரில். அவர் தான் கேப்டன். அவருக்கு 2வது ஓவர் கொடுத்தாரு. சாண்டி கரெக்டாக இருக்குண்ணா, அவர் அங்கேயே பிச் பண்ண, அவர் கிரீஸ்லேயே பிச் பண்ணார். ஸோ அந்த டைமில் நான் ரொம்ப டவுனாக, அடிக்கடி நான் ஒரு பைப்போலராக தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் நம்ம வேற ஒரு விஷயம் பண்ணியிருக்கலாமோ, இல்லை நம்ம அப்படி பண்ணலாம் வாய்ப்பு இல்லை. ப்ளஸ் நம்மளும் ஃபஸ்ட்டு படம் நல்லா பண்ணோம், அந்த மூட்லலாம் சுற்றிட்டு இருந்த ஒரு டைமு. அப்போ எனக்கு ரொம்ப ஆறுதல் சொல்லுவார். அண்ட் வீட்டில் போய் எங்கள் அப்பா அம்மாலாம் லைட்டாக ஒரு மாதிரி இதாகிட்டாங்க, என்னடா அவன் என்ன அப்படியே போயிடுவானா அப்படிலாம் சொன்னாங்க. இல்லைம்மா அவன் நல்ல மனசுக்கு, அவனை நல்லது நடக்கும், இதெல்லாம் காமெடி பண்ணார் வீட்டில். ரொம்ப ரொம்ப நன்றி சிவா. நீங்கள் பயங்கரமாக அந்த டைமில் எங்கள் யாருக்கும் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அப்படியே சாப்பிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு இட்லி சாப்பிட்டு எல்லோரையும் கலாச்சிட்டு நாங்கள் நம்ம தான் பெஸ்ட் அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லா படத்தையும் நல்லா இல்லை, இது என்ன வேஸ்ட்டு அந்த மூடு. அங்கேருந்து அப்புறம் தமிழ் படம் ஆக்சுவலாக நான் ஸ்டார்டட் ஒர்க். தமிழ் படம் தான் என்னுடைய ஃபஸ்ட்டு படமாக இருக்க வேண்டியது. அண்டு இது நல்லா இல்லை, இந்த மியூசிக் வேறு மாதிரி இருக்கணும்னு சொல்லி என்ன நீங்களே போயிடுங்க, நாங்கள் அனுப்புறது அப்படின்னு சொல்லி நான் எஸ் நோ ப்ராப்ளம் அந்த மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிவா. நான் ஆக்சுவலாக இது பெருசாக வெளியே பேசினது இல்லை. அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் டார்லிங் ஏதோ சொன்னார், எனக்கு ஒன்று டார்லிங் மட்டும்தான் புரிஞ்சிச்சு. அவன் கன்ஃபார்மாக இவெல்லாம் வரவே மாட்டான், வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் நான் கிட்டத்தட்ட நான் ஒரு எக்ஸல் ஷீட் வச்சுருக்கேன், நம்ம பண்ணியிருக்க வேண்டிய படம்னா அதுவே ஒரு 60 படத்துக்கு மேலே இருந்தது பிஃபோர் அட்டகத்தி. கன்ஃபார்மாக அதில் டாப்பில் இருந்தது இந்த படம். அப்புறம் நான் 3 மாதத்தில் வரேன் டார்லிங் அப்படின்ட்டு போனார். கரெக்டாக 3 மாதத்தில் வந்தார். அப்புறம் ரஞ்சித் எனக்கு உன் மியூசிக் பிடிக்கல ஆரம்பித்தார். பட் அது ஒரு மூவியாக மாறி அதுக்கப்புறம் நான் ஒரு டிஜே, நான் ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான எலக்ட்ரானிக் மியூசிக் ப்ரொடியூசர் அந்த மாதிரி இருந்தேன். அப்படியே எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு ஃபுல்லாக அக்கூஸ்டிக்காக வேணும், இந்த லைஃப்லாம் போய் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். நான் கரண்ட் பில் கட்ட முடியாது, வீட்டுக்குள்ளேயே இருந்தேன். என்னை ரஞ்சித் போய் எல்லோரும் மீட் பண்ண வச்சு ஃபோக் மியூசிக்னா என்னென்னு போய் பாருமாமே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு அங்கேருந்து லிட்ரலி என்னை ஒரு they made மீன்னு சொல்லலாம். என்னுடைய ஆர்ட் they had a big ரோல். ஸோ அது அட்டகத்தி அந்த ஸ்டூடியோ க்ரீன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற எனக்கு நான் நேற்று ஃபேஸ்புக்கில் பார்த்துருந்தேன். ரஞ்சித் அம்மா மெசேஜில் நம்ம என்ன தான் பேசிக்கிறோம், கேவலமாக இருந்துச்சு, ஃபுல்லாக மொக்கையாக எப்படியாவது நம்ம நல்லா வந்துடுவோம் அப்படின்னு செம மொக்கையாக பேசி வச்சுருக்காங்க ஃபேஸ்புக் மெசேஞ்சரில். அதில் ஸ்டூடியோ க்ரீன் அப்படி வந்திருக்காங்க. ஸ்டூடியோ க்ரீன் இஸ் a great company, they have done lot. அப்படி தான் நான் அவருக்கு அடிச்சிருக்கேன். அப்படியா வா அப்படின்னா அந்த அன்றைக்கி ஞானவேல் சார் அதை பார்த்து அவங்க அதை வைபாகி அவர் ஊரில் நான் இருக்கேன், என் பொண்ணு என் கண்ணுக்கு அந்த மூடுக்கு போயிட்டார் சார். காலி, இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. ஆமாம் 18 lakhs கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போதும் எனக்கு. அந்த நான் எப்படியாவது நம்ம பண்ணலாம் ரஞ்சித்லாம் நாங்கள் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்த டைம். அப்போ ஞானவேல் சார் லிட்ரலி இது ஸ்டார்டட் அ மூமெண்ட். இந்த கணக்கில் அவர் நிறைய பேச விரும்புகிறாரு. பட் ஓகே, ஜாலியாக அது அப்படி தான் நடந்தது. பட் இது எல்லாமே ஒரு ஐகானிக் மூமெண்ட்ஸாக நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு 3 படம் எனக்கு ஃபார் செல்ஃபிஷ் ரீசன்ஸ் ஒரு கம்போசராக இந்த 3 டேரக்டர்ஸோட என்னுடைய ஃபஸ்ட்டு 3 படங்கள் இருந்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நான் எப்பயுமே ரொம்ப பெருமையாக அதை ஒட்டி பயணம். அதனால தான் இவ்வளோ நேரம் நான் பேசியிருக்கேன். இந்த ஆடியோ லான்ச்சில் நான் பேசுனதுலாம் மொத்தமாக எடுத்தால் இதோட கம்மியாக இருக்கும்.
ஸோ ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் வந்தப்பையும் சரி, அப்புறம் நலன்லாம் எப்படின்னா அவரும் அவரோட ஃப்ரெண்டும் வருவாங்க. வந்து நான் தூங்கும்போது கல் விட்டுல அடிப்பாங்க. அந்த பால்கனியில் வந்து செங்கல் அடிச்சு வந்துங்க அந்த மாதிரி சொல்லி ரொம்ப வேற டோட்டலி வேற கேரக்டர்ஸ் 3 பேரும். ஸோ அந்த 3 பேரோட ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு லான்ச் ஈவெண்ட்னா சிவி குமார் அவரை பற்றி பெருமையாக பேசுவோம். அவர் இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் இருப்பார். அதுக்கப்புறம் நைட் பார்ட்டி நடக்கும். இது ஒரு டெம்ப்ளேட் ஆயிடுச்சு. நாங்கள் திமிராயிட்டோம் அதில். அப்புறம் தான் வந்து மொக்கையான படங்கள்லாம் பண்ண ஆரம்பித்தேன் நான். அப்புறம் என்ன நீ அதே பண்ணுற, நீ முதல்ல பாடுறதை நிறுத்து, அந்த மூடு போயிட்டேன். அதுக்கப்புறம் ஐயோ அப்போ கரெக்டாக பண்ணும் போல இருக்கு அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்தது. அண்ட் சூதுகோவம் வந்து அதான் நான் கார்த்திக் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக எப்போ பார்க்க ஆரம்பித்தாலும் ஃபுல்லாக பார்த்து முடிப்போம். சில படம் அது ஒரு வைப் கிரியேட் ஆகும். எனக்கு சூதுகோவம் அண்ட் கடைசி விவசாயி அப்படி தான். எங்கேயாவது பார்க்க ஆரம்பிப்போம், அப்படியே பேனு உள்ளே போய் சக்ட் இன் டு த ஃபிலிம். அது ஒரு அமேசிங் ஃபிலிம். நான் வந்து எப்படின்னா அடுத்த படத்துக்கு நான் சொல்லியிருக்கேன், இன்னும் நெக்ஸ்ட் இந்த படம் முடிஞ்சு 7 months ஆடியோ லான்ச், நான் பாட்டு ரிலீஸ் பண்ணிடுவேன், நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதிக்கோங்க, எதோ பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி ஒரு லாக் பண்ணியிருக்கேன். நல்லா ஐ வாண்ட் ஆல் ஆஃப் தெம் டு மேக் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ். அண்ட் ரஞ்சித் இனிமேல் நான் எடிட் நான் தான் பண்ணுவேன் உங்களுக்கு மியூசிக்கு. நான் வேறு யாரையுமே விடமாட்டேன். இது வந்து ஒரு கட்டளை. ஸோ ஐ எம் வெரி வெரி கிளாட் டு பி ஒர்க்கிங் வித் தீஸ் லெஜெண்ட்ஸ். அண்ட் இந்த சூதுகோவம் 2 டீம் லைவாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. அது ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. ஆடியோ லான்ச்னா ஆக்டிங் தான். அந்த சாங்கை பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ண மாதிரி ஒரு ஆக்டிங் போடுவோம். அது இல்லாமல் அவங்க இந்த ஸ்டேஜில் வந்து வைல்டாக அதை லைவாக பர்ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ளே ஒரு சில வேணாம். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எட்வின் கங்க்ராட்ஸ் மேன், சி a lot of potential. பயங்கரமாக பண்ணுங்கள். அண்டு இன்னும் 2 படம் பண்ணுங்கள் அவரோடலாம் ப்ளீஸ். அது இதே மாதிரி இன்னும் 2-3 டேரக்டர்ஸை ரெடி பண்ணி கொடுங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சூதுகோவம் 2 டீமுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். சிவகுமார் சார் படம் எடுப்பார், ஆடியோ லான்ச் பண்ணுவார், ட்ரீட் வைப்பாருங்கிறது ஒரு 2013 அந்த காலகட்டங்களில் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு டைம் ட்ராவல் பண்ண மாதிரி தான் இருக்குது. திரும்ப எனக்கு 10 ஆமாம் கண்டிப்பாக இருக்கும். சார்கிட்ட கேளுங்க. அது மாதிரி இது தொடர்ச்சியாக சார் வந்து அவர் ரொம்ப பிடிச்ச விஷயம்னா ஒரு அறிமுக இயக்குநர்களை வந்து நம்புவார். ஒன்றா இருக்கும் அவரோட நம்பிக்கை. வேறு எங்கேயுமே போகாது, வேறு யார் சொல்கிறதையும் அவர் கேட்க மாட்டார். டைரெக்டாக அவர் ஒரு நம்பிக்கை வச்சாருன்னா அந்த படம் முடிகிற வரைக்கும் ஸ்ட்ராங்காக அந்த நம்பிக்கை வைப்பார். நான் பண்ண என்னுடைய முதல் படம் வந்து அவருடைய நம்பிக்கையினால் மட்டும்தான் உருவாச்சு. ஏன்னா அந்த கதையை நான் சொல்லும்போது நிறைய பேருக்கு வந்து ஒரு விதமான ஒரு நம்பிக்கையின்மை இருந்துச்சு அந்த டைமில். ஆனால் சார் வந்து ரொம்ப தீர்க்கமாக நம்பி இல்லை நிச்சயமாக அந்த படம் நல்லா வரும், நல்லா இருக்குன்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்து என்னை ஊக்குவிச்சுக்கிட்டே இருந்தார். நிச்சயமாக அவர் அந்த வாய்ப்பை வந்து அவர் என்னை நான் சுற்றலை அந்த கதையை எடுத்துக்கிட்டு எங்கேயுமே. நேராக வந்து நான் சூதுகோவமில் ஒர்க் பண்ணேன் நலன் சாரோட அசோசியேட்டாக. நிச்சயமாக அந்த படம் நடக்கிறதுக்கும் நலன் சாருக்கு தான் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் அங்கே சொன்ன மாதிரி நான் சூதுகோவம் ஒர்க் பண்ணிட்டு டேரெக்டாக என்னை வந்து எங்கூட பேசி சார் வந்து நான் சொன்ன சின்ன ஆன்லைன்லேருந்தே ஒரு ஆழமான நம்பிக்கையை நான் கொஞ்சம் சோறு உடைஞ்சா கூட என்னாச்சு குயிக்னு சொல்லிட்டு எனக்கு கிட்டத்தட்ட விரட்டி அந்த ஸ்கிரிப்டை முடிக்க வச்சார். நிச்சயமாக அதை வேறு எந்த தயாரிப்பாளரும் அப்படி செய்வாங்களான்னு தெரியாது. அவர் வந்து வச்ச நம்பிக்கை, அந்த வெற்றி எல்லாமே எனக்கு வந்து அவர் வச்ச நம்பிக்கை நம்ம காப்பாற்றிட்டேங்கிற ஒரு சந்தோஷத்தை தான் கொடுத்துச்சு. அது போலவே ஒரு அடுத்தடுத்த எல்லா இயக்குநர்களுக்கும் ஒரு அதே தான் செய்கிறாரு. அந்த நம்பிக்கையை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. புதுசாக வர எல்லா இயக்குநர்களுக்கும் அது கொடுக்குறாரு, புதுசாக வர டெக்னீஷியன்ஸுக்கும் ஒரு கொடுக்குறாரு. ஸோ அங்கே போயிட்டு வரும்போது நம்ம வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக நம்ம பின்னாடி எதையும் எதிர்கொள்கிறதுக்கான ஒரு நல்ல தைரியத்தையும் அவர் கொடுத்துருக்காருன்னு நான் சொல்லுவேன். நிச்சயமாக அந்த காலகட்டங்களை மறக்கவே முடியாது. அந்த படம் உருவாக்கம் அது சார்ந்த எல்லா விஷயங்களும் எப்போ நினைவுக்கு வந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சியான தருணமாகவே இருக்கும். அது போக அர்ஜுன் வந்து முண்டாசப்பட்டியில் ஒர்க் பண்ணார். கிட்டத்தட்ட 2010 நாளைக்கு அந்த டைம்லேருந்தே அவர் நல்லா தெரியும். தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பார். சோர்வடையாமல் எல்லாருடைய கதைகள்லையும் போய் பங்கெடுத்துக்குவார். என்னுடைய கதை டிஸ்கஷன்லேயும் வருவார். ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பார் சதா. ரொம்ப ஒரு மாதிரி அவருடைய அந்த ஸ்பான்டனியஸாக அவர் பேசக்கூடிய அந்த கதை உருவாக்கத்தில் பேசக்கூடிய விஷயங்கள் தான். அவர் வந்து இப்போ முதல்ல இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்காரு, யங் மங்சங்னு. அந்த படம் வந்து இன்னும் வெளியாகிறதுக்கு சில தாமதங்கள்லாம் இருக்குது. இருந்தால் கூட மனம் தளராமல் அடுத்த முயற்சியை வந்து செஞ்சு அடுத்த படத்தோடு அவர் வந்து நின்றுருக்கிறதுங்கிறது
அவருடைய மனம் தளராத முயற்சியை காட்டுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக அர்ஜுன் வந்து நிறைய பேருக்கு சொல்லுவேன், படம் தாமதமான குயிக்காக போங்க, அர்ஜுன் பார் எப்படி டக்குன்னு அடுத்த படத்துக்கு மூவ் ஆகிட்டாருங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கார். அந்த வகையில் அர்ஜுன் வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன் தான் நான் சொல்லுவேன். ரொம்ப நல்ல நண்பர். அதுபோக இந்த படக்குழுவினர் மற்றவங்க எனக்கு பெரிய அறிமுகம் இல்லை, அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சங்கம் சினிமாஸ் அவரும் சாரும் வந்து இப்போ இணைஞ்சு இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க. மேற்கொண்டு அவங்க நிறைய படங்கள் பண்ணுறதா இருக்காங்க. அத்தனை படங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி. சூதுகம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பீஸாக வந்துச்சு. இன்னும் கூட ஞாபகம் இருக்குது, உதயம் தேட்டரில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நான் பார்த்தேன். ஸோ சூதுகம்ன்ற படம் வந்து நலன் சாரும் சிவி சாரும் பண்ணலன்னா எங்கள் அர்ஜுனுக்கு வந்து சூதுகம் 2 வந்து கிடச்சிருக்காது. ஸோ அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன் சார் உங்களுக்கு. ஸோ அர்ஜுனுக்கும் எனக்கும் உள்ள ஒரு ட்ராவல் வந்து பிரபுதேவா சார்கிட்டேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. பாம்பேயில் ஃபஸ்ட்டு மீட் பண்ணோம். அன்றைக்கிலேருந்து ஒரு நல்ல ட்ராவல் போயிட்டுருக்கு. மார்க்காண்டினில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட் வந்து அர்ஜுன் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு ரைட்டிங்கில். ஸோ மார்க்காண்டினோட சக்ஸஸ் எனக்கு எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு வந்து அர்ஜுனுக்கும் அதை போய் சேரும். ஸோ மார்க்காண்டி தாண்டி இப்போது குட் பேட் அக்லிலையும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட் வந்து அர்ஜுன் ரைட்டிங் டீமில் இருக்கார். ஸோ இன்றைக்கி அர்ஜுனுக்காக தான் நான் வந்தேன். பிகாஸ் சிவி சார் கம்பெனியில் வந்து நிறைய டேரக்டர்ஸ் உருவாக்குனாங்க. ஆக்சுவலாக என் ஸ்கிரிப்டும் உள்ளே போயிட்டு வெளியே வந்தது, ஏன்னா செலக்ட் பண்ணல அப்போது. ஸோ ஐ விஷ் சூதுகம் 2 கிரேட் பிக் சக்ஸஸ். மியூசிக் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். விஸ்வன்ஸும் கார்த்திக் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டீமுக்கு வந்து என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ரஞ்சித் சொன்ன மாதிரி தான், அது வந்து முதல்ல வந்து ஒரு படம் எடுக்க வந்தோம். அப்போ வந்து ஒரு வந்து பேசி கதையெல்லாம் பேசி ஓகே பண்ணிட்டு, அப்போ வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் சொன்னால், அது மாதிரி ஒரு படம் ஒரு பாதியில் நிற்கிது, அந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டேன்னா உனக்கு 50% ஒரு படம் கிடச்சிடும்ல உனக்கு அப்படின்னா. சரி, இது நல்ல ஐடியாவாக இருக்குன்னு அந்த படம் பேர் அப்பாவி. வாழ்க்கையில் முதல்ல அந்த ஏவிஎம் ஸ்டுடியோஸ்குள்ளே போய் அதை போய் பார்த்தோம். அந்த ஸ்டுடியோவில் பார்த்தோன்னா அப்போ தான் தெரிஞ்சு, ஐயோ படம் மட்டும் அப்பாவில்லை, படம் எடுத்து எல்லாருமே அப்பா. இது இந்த இண்டஸ்ட்ரியை வேணாண்டா, பயங்கர கொடூரமான இண்டஸ்ட்ரி. ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த படம் சம்மந்தப்பட்டவங்க பேசுனது அவ்வளோ பேசுனாங்க. முதல் நாள் வந்து அந்த படத்தில் சம்மந்தப்பட்ட ஒருத்தவங்க வந்து கண்ணீர்லாம் விட்டு நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னும் போது, இவ்வளோ டேலண்ட் பீப்புள் இவ்வளோ கண்ணீர்லாம் விடுறாங்களே, நம்ம போய் சப்போர்ட் பண்ணணுமேட்டு போய் அதை பார்க்கும்போது தான் தெரிஞ்சு பேசுகிறதுக்கும் ரியலுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதை பிரித்து பார்க்குறதுக்குள்ள நமக்கு திறமை இல்லை, நமக்கு இந்த இண்டஸ்ட்ரி வேணான்ட்டு நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ரஞ்சித் வந்து அவரோட மேரேஜுக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சிருந்தார். எனக்கு அது பயங்கர இம்ப்ரெஸ்மெண்ட் இருந்துச்சு. ஏன்னா அது ஹேண்ட்மேட் பேப்பரில் ஒரு மாதிரி ஒரு கவிதை மாதிரி எழுதி இதெல்லாம் பண்ணி நாங்கள் வந்து ஒரு கோடை காலத்தை பற்றி ஒரு பெரிய கவிதை எழுதி வச்சுருந்தோம். இல்லை அது கவிதை, ஒரு இன்விடேஷன், ஒரு மேரேஜ் இன்விடேஷனு செம்மையாக எழுதியிருந்தார். அதுக்கப்புறம் திருப்பி ஸ்டார்ட் ஆச்சு. அதில் விளைவு தான் ஒரு நாள் நல்லா சரக்கு வச்சுட்டு இருக்கும்போது ஒரு மெயில் அனுப்பிச்சாரு. ஓகே நாளை காலையில் வாங்க, நைட்டு ஒரு 12 மணி இருக்கும், 1 மணி இருக்கும், நாளை காலையில் வந்துருங்க அப்படின்னு. வந்தவொடனே டக்குன்னு செக்கை எடுத்து கொடுத்து அவனு, சார் உண்மையிலே படம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால அப்படி ஆரம்பிச்சு போனது தான். அதே மாதிரி தான் கார்த்திக்கும் வந்து பீஸா ஸ்கிரிப்ட் சொல்லும் போது அதே மாதிரி தான் வந்துச்சு. அவர் கொடுத்தாரு, படித்து முடிச்சுட்டு உடனே அன்றைக்கி இம்மிடியட்டாக ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ அட்டகத்தி டப்பிங் போயிட்டு இருந்துச்சு, அன்றைக்கி போயிட்டு இருந்துச்சு. இப்போ முடிஞ்சுன்னு நேரம் போனோன்ட்டு ரஞ்சித் சொன்னேன், இந்த மாதிரி அடுத்த படம் பண்ண போகிற ரஞ்சித் பீஸான்னு சொல்லிடுனா, இல்லை இந்த படம் ரிலீஸ் ஆகல, அதுக்குள்ள அடுத்த படம்ன்றீங்க அப்படின்னு. எல்லோரும் எதுவும் நல்ல கதையாக இருந்துச்சு, நான் பண்ணலான்னு சொல்லிடுறீங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் நலன் வந்து என்கிட்ட கதை சொல்கிறதுக்குலாம் வரவே இல்லை. அவர் வந்து பீஸாவில் நடிக்கிறதுக்கு வந்திருந்தார். அந்த பிட் ஸ்டாப்னு சொல்லி ஒரு பீஸா ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, அதுக்கு நடிக்கிறதுக்கு வந்திருந்தார். அப்போ வந்து வெளில 2 பேரும் தம்பிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ கார்த்திக் கூப்பிட்டு, சார் இவர் தான் நலன் அப்படின்னாரு. அவர் வந்து ஹலோ அப்படின்னு. அப்புறம் சொன்னால் கார்த்திக் பற்றி ஒரு கதை இருக்குது சார், நான் கேட்கலாம், சொல்கிறேன், பார்ப்போம். அவர் இப்போ வரைக்கும் அப்படி தான் இதான் சொன்னேன்னா, ஓகே பார்க்கலாம் யோசிப்போம் அப்படின்னு. அது வந்து அவர் அது அதுக்கப்புறம் நம்ம சந்தோஷம் மீட் பண்ண போகும்போது அவர் வேற ஒரு பயங்கரமான ப்ராஜெக்டில் கமிட் ஆகி ஒர்க் போயிட்டு இருந்துச்சு அவருக்கு. ஓகேங்களா? ஆனால் ஒரு மியூசிக் கேட்டவுடனே நம்ம படம் பண்ணால் அவர் கூட தான் மியூசிக் பண்ணணும்னு சொல்லிட்டு அன்றைக்கே நான் ஃபிக்ஸட். ஏன்னா ரஞ்சித் வந்து அவர் படத்துக்கு யுவன் சார் தான் மியூசிக் பண்ணணும்னு என்கிட்ட, மற்ற எதை வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சார் நம்ம, ஆனால் மியூசிக் மட்டும் யுவன் சார் தான் பண்ணணும்னு சொல்லி அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கேட்டார். அப்புறம் நான் சொன்னேன், நீங்கள் மீட் பண்ணி பாருங்க ஒர்க் அவுட் ஆகணும். ஆனால் பயங்கரமான ஒரு மியூசிக் கொடுத்தாங்க அந்த இதில் வந்துட்டு. ஸோ அதே மாதிரி தான் இந்த சூதுகம் 2 நான் வந்து அவர்கிட்ட நான் கதை எழுதி தரேன்னாரு. எனக்கு
2014 நாங்கள் வந்து சுதுவும் 2 பண்ணலாம் தான் ஆரம்பித்தோம், காதலும் கடந்து போங்க முன்னாடி. அப்புறம் அது வேணாம் சார், நம்ம காதலும் கடந்து போக பண்ணலாம்னு சொன்னாங்க. அப்புறம் அவர்கிட்ட அந்த லைனாக கொடுங்க, நாங்களே எழுதி பண்ணுறோம்னு சொல்லி வாங்கி இப்போ இந்த 2 ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. அர்ஜுன் ஒரு நல்ல ரைட்டர், எனக்கு வந்து தெரிஞ்சு பயங்கரமான ஒரு ரைட்டர். நான் ரீசெண்ட் டயத்தில் பார்த்ததில் இவ்வளோ ஒரு பயங்கர ஒரு நாலேஜபிள்ன்றத விட டேலண்டட் ரைட்டர்ஸ் நான் இவ்வளோ சீக்கிரம் சந்திக்கிறேன். ஏன்னா ஒரு கதையை பற்றி பேசினா ஒரு நாள் ஈவினிங்குள்ளே அந்த கதையோட ஒன்லைனை ஃபுல்லாக சொல்கிறாப்புல, ஒரு பயங்கரமாக அதை சொல்கிறாப்புல. அதே மாதிரி எடுத்த காமெடியை வந்து இன்னைக்கு நிறைய பேர் காமெடி ஒர்க் அவுட் பண்ண வர மாட்டேங்குது இங்கே இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில். ஆனால் அந்த காமெடியை வந்து ரொம்ப செம்மையாக ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தில் கார்த்திக் தில்லை வந்து எனக்கு கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸ்லேருந்து என் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஹி டிட் அ வண்டர்ஃபுல் ஜாப் இந்த. அதே மாதிரி இக்னேஷ் அஸ்வின், அப்புறம் எட்வின் வந்து எட்வின் எனக்கு எப்படி தெரியும்னா நலன் மூலமாக தான் தெரியும். ஏன்னா நலன் வந்து ஆடல் பாடல்னு சொல்லிட்டு ஒரு இதில் பண்ணியிருந்தார், ஒரு ஆந்தாலஜி ஒன்று பண்ணியிருந்தார் ஆடல் பாடல்னா, அதுக்கு மியூசிக் போட்டிருந்தார் எட்வின். அந்த ப்ரீமியருக்கு போகும்போது தான் நான் மீட் பண்ணோம். நல்ல திறமையான பையன், நல்லா மியூசிக் போட்டிருக்காரு. அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்றைக்கி 2 பேர் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒருத்தர் எட்வின் மியூசிக் சாங்ஸ் பண்ணியிருக்காரு, ஹரி எஸ்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆர்ஆர் பண்ணியிருக்காரு, ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே லண்டனில் தான் இருந்தாங்க. இன்றைக்கி காலையில் தான் ஒருத்தர் வந்துட்டார், ஒருத்தர் இன்னும் இமிக்ரேஷன் வந்து வெளியே வரல, அவ்வளோ பிஸியாக இருக்காங்க. அடுத்த படம்லாம் பண்ணுவாங்களான்னு தெரியல, நீங்கள் 2 படம் சேர்த்து பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த படம் இந்த லெவலில் வந்து இன்னைக்கு இந்த படம் வந்து இன்னைக்கு சூதுவன் 2 வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து ஸ்டேஜில் வந்து இன்னைக்கு வந்து நின்றுருக்குன்னா அதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து தங்கராஜ் சார் தான். நான் மட்டும் இல்லை, எங்கள் என்டையர் காஸ்ட் அண்ட் குரூவே வந்து அவருக்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தில் என்னைய விட அவருக்கு நம்பிக்கை வச்சார் அர்ஜுன் மேலே. அவர் வந்து இந்த படம் நல்லா வரும் சரி, நம்ம இந்த படத்தை சேர்ந்து பண்ணலாம்னு சொல்லி அவர் எஃபர்ட் எடுத்து இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு வந்து பயங்கரமாக என் கூட ராத்திரி போல சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி இந்த படத்தில் அகில உலக சூப்பர் ஸ்டார் முதல்ல போய் இந்த படத்தில் நான் போய் நீங்கள் தான் நடிக்கிறீங்க, நீங்கள் நடிக்கலாம் பிரதர் அப்படின்னு ஒன்று, இந்த படமா ஐயோ அந்த படத்தில் ஏங்க டெஸ்ட் பண்ணுறீங்க நம்ம அப்படின்னு. அப்புறம் அர்ஜுன் போய் கதை சொன்னோன்னா அவர் வந்து அவர் வந்து ரொம்ப நாளைக்கு முண்டாஸ்பட்டிலே அவர் நடிக்க வேண்டியது, நாங்கள் வந்து படம் பண்ண வேண்டியது. ஸோ ஒரு வழியாக இந்த படம் நல்லா வந்திருக்கு இந்த படம். நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம படம் பார்க்கும்போது இந்த படம் தேட்டரில் நல்லா ஓடும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு இந்த படம் கொடுத்துருக்கு. அதே மாதிரி இந்த படம் வந்து இப்போ இந்த படம் எழுதி முடிக்கும் போதே இவர் வந்து என்ன சொன்னார், இந்த படத்துக்கு இதோட அடுத்த பாட்டுக்கு எனக்கு கதை எழுதி முடிச்சு கொடுத்துட்டாரு. ஸோ இந்த படத்தை தொடர்ந்து அதுவும் நடக்கும்னு நம்புகிறேன். இந்த எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்து இந்த அத்தனை ரஞ்சித் சார், காதி சுப்ராஜ், நலன், மந்திரி சந்தோஷ் மற்றும் அனைத்து ஆதிக் பிரதர், அப்புறம் கௌரவ் பிரதர், வந்திருக்கிற சக்தி ப்ரொடியூசர்ஸ், காஸ்டன் குரு அனைவருக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் இந்த படத்தில் வந்து வாகச்சந்திர சார் வந்து ஒரு செம ரோல் ஒன்று பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த ரோல் பெருசாக பேசப்படும். அதே மாதிரி சூதுவோமில் வந்து அருமை பிரகாசத்தை விட்டுட்டு யாரையும் நம்ம வந்து பண்ணவே முடியாது. நாங்கள் பிளான் பண்ணும்போது யார் வேணாலும் எடுக்கலாம், ஆனால் அருமை பிரகாசத்தை விட்டுட்டு இந்த படமே பண்ணக்கூடாது அப்படின்ற அளவு தான் அவரோட ரோல் இருந்துச்சு. ஆமாம், அதனால் இங்கே வந்திருந்து எங்களை வாழ்த்து வந்த அனைவருக்கும் நன்றி. உங்களை நீங்கள் வந்து இன்றைக்கி எனக்காக இன்றைக்கி உங்கள் பொண்ணான நேரத்தை செலவழித்து இங்கே வந்து இவ்வளோ நேரம் இருந்து எனக்காண்டி இந்த மேடையை அலங்கரித்ததுக்கு அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. இந்த படத்தில் நடித்த அனைத்து ஆர்டிஸ்ட்டுக்கும், அவங்க அனைத்து நடிகர்களுக்கும், அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னோட மிகச்சிறந்த நன்றி. அப்புறம் இந்த படத்தை வந்து வெற்றிகரமாக இந்த ப்ரொடக்ஷனை முடிக்க எங்களுக்கு உதவி பண்ண என்னோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ராகேஷ், அப்புறம் ஹரிஹரன், அப்புறம் சந்தோஷ், ரவிக்குமார், 3 பேருக்கும் மிக நன்றி, மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தை 13ஆம் தேதி தேட்டரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு என்டர்டைனர், ஒரு ஃபன் ஃபிலிமாக இந்த படம் இருக்கும். உங்கள் அனைவருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப நீண்ட நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு மேடையே ரொம்ப ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே வந்து சிவகுமார் சாரோட அறிமுகங்கள். அன்னைக்கு மேடையில் சொன்ன மாதிரி 90 காலகட்டங்களில் வந்து திரைப்பட கொள்கை மாணவர்களுக்கு எப்படி வந்து ஒரு ராவுத்தர் ஃபிலிம்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி இந்த 2000 டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிவகுமார் சார் ஆஃபீஸ் தான் அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ண இயக்குநர்கள் புறாமே ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்தாரு. அவங்க எல்லாருமே உண்மையிலே பெரிய லெவல் ஜெயிச்சிட்டாங்க. புதிய புதிய கண்டென்ட்டோட தமிழ் சினிமாவே ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஸ்கிரிப்ட் சைடு வந்து ஃப்ரெஷ்ஷாக மாறுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லோரும் பண்ண பயந்த இல்லை பண்ண தயங்கின. இன்னொன்று சில சமயம் வந்து கார்த்திக் சுப்ரா சொன்ன மாதிரி சொன்னாலும் புரியாது, படித்தா கூட சில புரியாது. ஆனால் அதை கூட
நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த ஸ்கிரிப்ட் ஜெயிக்கும் அப்படின்னு புதிய புதிய இளைஞர்களுக்கு வந்து அதுவும் எப்படின்னா வழக்கமாக இங்கே ஒரு ஃபார்மேட் இருக்குல்ல, ஒரு அசிஸ்டன்ட் ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கணும், ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கணும், அசோசியேட் ஆகிருக்கணும். அதெல்லாம் இல்லாமல் அதை பிரேக் பண்ணி ஷார்ட் ஃபிலிம் பண்ண இயக்குநர்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து இண்டஸ்ட்ரியவே ஒரு வேறு பக்கம் திசை மாற்றி விட்டார் சிவி குமார் சார். அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி வந்து அவருடைய கம்பெனியில் உருவான அத்தனை இயக்குநர்களும் மேடையில் பார்த்தோம். அட்டகத்தி விஜய் சார்லேருந்து நலன் வரைக்கும். இந்த சூதுகவும் முதல்ல வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நலன் குமாரசாமிக்கு. ஏன்னா வந்து நான் அறிமுகமானது ஒரு நெகட்டிவ் கேரக்டர் தான், ஒரு நான் மகாநல்ல. பட் வந்து ஒரு என்னை வந்து எல்லாருக்கும் தெரிய வச்ச படம் நான் மகளாக இருந்தாலும், அதுக்கப்புறம் இன்னும் பெருசாக ஒரு ஹியூமராக கொண்டு ரீச் பண்ண படம் வந்து சூதுகவும். ஏன்னா வழக்கமாக வந்து நம்ம பெரிய ஆக்டர்லாம் கிடையாது, ஏன்னா ஒரு டெக்னிக்கலாக இருந்து வந்தாலும் எனக்கு பெரிய ஆக்டிங் கற்றுக்கிட்டுலாம் வரல. ஸோ நான்மா நடித்ததே ஒரு விபத்து தான். அதுக்கப்புறம் வந்து சரி உனக்கு ஓரளவுக்கு நடிக்க வரும் அப்படின்னு காமிச்ச படம் வந்து சூதுகவும். அந்த சூதுகம் பண்ண கூட ரொம்ப சீரியஸாலாம் பண்ணலை, ரொம்ப டக்குன்னு எடுத்தாப்புல. நான் என்ன நடந்துச்சுனே தெரியாது, ரொம்ப லைட்டாக. அப்போ எனக்கு அதோட வீரியமும் தெரியல எனக்கு. ஆனால் அசால்ட்டாக ஒரு சுமாராக தான் இருந்தேன், அதான் உண்மை. ஆனால் படமாக வந்து தேட்டரில் பார்த்தப்போ வந்து பயங்கரமாக ரெஸ்பான்ஸ் ஆகிடுச்சு. ரொம்ப தேட்டரே அளவில் போட்டு சிரித்தாங்க. ஸோ பயங்கரமாக இருக்கடா, நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமா அப்படிலாம் தோணுச்சு எனக்கு. ஸோ நான் காமெடியாகவும் நடிக்க முடியும் அப்படின்னு ஸ்க்ரீனில் காமிச்ச நலனுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி அந்த படத்தில் நடித்த விஜய் சேதுபதி மற்றும் அந்த டீம் சந்தோஷ் நாராயணன் சார் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அது ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஃபிலிம் இந்த டார்க் ஹியூமர் படத்தில். அதே மாதிரி இந்த படம் சூதுகவும் ஒரு புதிய இயக்குனரை அர்ஜுன் தமிழ் சினிமாவுக்கு வந்து தந்திருக்காரு. மறுபடியும் ஒரு படம் பண்ணியிருந்தா கூட இதுதான் அவர் ஃபஸ்ட் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன் நான். மிக திறமையான ஒரு இயக்குனர் அர்ஜுன் சார். சொன்ன மாதிரி ஹியூமரை வந்து ஷூட் பண்ணுறது ரொம்ப ஒரு ஷார்ப்பாக இருக்கணும். ஏன்னா நம்ம படம் பார்த்து ரசிச்சிடலாம், ஜாலியாக போயிடலாம். ஆனால் அது எடுக்கிறப்ப ஒரு கரெக்டான ஒரு பர்ஃபெக்ட் மீட்டர் எடுக்கணும், கரெக்டான டைமிங்கில் எடுக்கணும். சின்ன சின்ன ரியாக்ஷன் கூட நம்ம பார்த்து வேலை வாங்கணும் டைரக்டர். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு இயக்குனர் வந்து அர்ஜுன். கண்டிப்பாக வந்து ஹியூமர் படங்கள் மட்டும் இல்லை, நிறையா விதவிதமான கதைகளை வந்து தமிழ் சினிமா கொடுத்து அவர் இத்தனை காலம் காத்திருந்த ஒரு காத்திருப்புக்கெல்லாம் ஒரு பெரும் வெற்றி பெற்று நிறைய படங்கள் பண்ணி கோடி கோடியாக சம்பாதிச்சு பெரிய லெவலில் இந்த மேடையில் எப்படி வெற்றி பெற்றவங்கனாங்களோ அதே மாதிரி இன்னொரு மேடையில் அர்ஜுனும் ஒரு வெற்றி பெற்ற இயக்குனராக வந்து நிற்கணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அதுக்கான ஒரு இடம் அவருக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தை தயாரித்த சிவகுமார் சார், அதுக்கு வந்து மிகுந்த ஒரு பேக் போனாக இருந்த தங்கராஜ் சாருக்கு என்னுடைய நன்றி. அதே மாதிரி இந்த படத்தில் இந்த மாதிரி தம்பிகள் கல்கி கவி இந்த மாதிரி வளர்ந்து வரக்கூடிய தம்பிகளை ஊக்குவிச்சு வாய்ப்பு கொடுத்த அர்ஜுனுக்கு தேங்க்ஸ். இந்த மாதிரி நடிகர்களையும் இயக்குநர்களையும் மற்றவங்களை உருவாக்குற மாதிரி இந்த மாதிரி வாய்ப்பு தேடி போராடி நடித்து டேக் ஆஃப் ஆகிற நடிகர்களுக்கும் வாய்ப்பு தரணும். அதே மாதிரி எங்களுடைய ஹீரோ சிவா சார், வணக்கம் சார். நான் அவர் ஒரு படத்துக்கு வந்து ஒளிப்பதிவு பண்ணியிருக்கேன். அதான் என்னுடைய ஒளிப்பதிவு லாஸ்ட் படம். அதுக்கப்புறம் பண்ணவே இல்லை. இல்லை அப்புறம் நடிகர் ஆகிட்டு சொல்ல வர தப்பா இல்லை சார். சார் ஆமாம் 16 ஒரு படம் எஸ்டி சப்பா டைரக்ட் பண்ணார். அதுக்கப்புறம் நான் மால் ஆக்டர் ஆகிட்டேன். அப்படியே லைஃப் ட்ராவல் ஆகி கொஞ்சம் நல்லா போய் தான் இருக்குது. ஹீரோயின் வாகை சார் நம்ம ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்கோம் சலூன்னு, சேம் காம்பினேஷன். ரொம்ப நன்றி சார். ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய வெற்றி பெறும். அதன் மூலியமாக அர்ஜுனுக்கு ஒரு மிகப்பெரிய லைஃப் அமையணும். தயாரிப்பாளருக்கு நிறையா பணம் கொட்டி மேலும் இதை மாதிரி ஏன்னா கொஞ்சம் சின்னதாக ஊடலாக கொஞ்சம் இதாக இருந்தார்.
சிவி சார். இன்னும் தொடர்ந்து இது மாதிரி நிறைய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து தொடர்ந்து படமாக வேண்டிக்கிறேன். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். சூதுகவும் டூவின் நாயகன், அகில உலக சூப்பர் ஸ்டார் மிர்ச்சி சிவா சார். அவரை பற்றி அவருக்கே தெரியாத ஒரு ரகசியத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் சார். வித் யுவர் பர்மிஷன். இந்த ஸ்டேஜில் நின்று கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு தான், வேறு ஒன்றும் இல்லை. ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு நாள் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸு ரொம்ப சீரியஸான மூடில் இருக்கும்போது அவருடைய மேக்கப் மேன் சசிகுமார் அண்ணன் அவர் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து நம்ம எல்லோரும் வந்து மிர்ச்சி சிவா சார் தான் எல்லாரையும் கலாச்சி நம்ம வந்து பார்த்துருக்கோம். அவரை வந்து ரொம்ப நேரம் ஓட்டிகிட்டு ரொம்ப நேரம் கலாச்சிட்டு இருந்தார். ஸோ எனக்கு அப்படியே பயமாகிடுச்சு. மிர்ச்சி சிவா சாரை பார்க்குறேன், ரொம்ப அப்படியே சிரிச்சிட்டா அப்படியே கூலாக வந்து நடந்து போயிட்டு இருந்தார். அந்த சீக்வன்ஸ் முடிஞ்ச உடனே போய் அவர்கிட்ட, என்ன பிரதர் நீங்கள் பாட்டுக்கு இப்படி கலாய்க்கிறீங்க, அவர் ஏதோ டென்ஷன் ஆகிட போகிறார், கோவப்படுற போகிறார் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், 19 வருஷமாக நான் அவர்கிட்ட வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இது வரைக்கும் ஒரே ஒரு நாள் கூட அவர் கோவப்பட்டது கிடையாது, ரொம்ப ஸ்வீட்டாக வந்து ஹேண்டில் பண்ணுவார் எல்லா விஷயத்தையும் அப்படின்னு. ஸோ நான் நினச்சேன், 19 வருஷமாக கோவப்படாத ஒரு மனுஷனை பற்றி பேசி இனி கோவப்பட்டுற போகிறாரு அப்படின்னு. ப்ளீஸ் சார், அவர் விட்டுடுங்க சார். உங்கள் கூட ஒர்க் பண்ண அந்த கோல்டன் டேஸ் லைஃப் டைம் மெமரி சார். தேங்க்யூ சார். அப்புறம் இந்த 18-19 வருஷம் சொல்லும் போது தான் ஞாபகம் வருது. நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு 18 இயர்ஸ் ஆகுது. ஸோ நான் வந்து ஆக்டர் ஆகணும்னு முயற்சி பண்ணும்போது பார்த்தா நிறைய அவமானங்கள், நிறைய போராட்டங்கள். ஸோ ஆக்டர் ஆகணும்னா அவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி ஒரு இயக்குனர்கிட்ட வாய்ப்பு கேட்டு ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன். அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு தம்பி வந்து குடிக்க தண்ணி வந்து கொடுத்தாரு. ஸோ டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களான்னா, இல்லைப்பா வேணாம் அப்படின்னா, கொஞ்சம் டைம் ஆகுதுன்றதுனால தம்பிக்கிட்ட எந்த ஊர் பண்ணீங்க அப்படின்னா, மதுரையிலேருந்து வந்திருக்கேன்னாரு. நானும் மதுரை தான்ப்பா. என்னப்பா படிச்சிருக்கீங்க அப்படின்னா, விஸ்காம் முடிச்சிருக்கேண்ணா அப்படின்னா. விஸ்காம் முடிச்சிருக்கீங்க, இதில் என்னப்பா அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு. இல்லைண்ணா நான் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணுறேன். ஏன்ப்பா அசிஸ்டன்ட் டேரக்டராக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இல்லைப்பா அப்படின்னு. இல்லைண்ணா ஒரு இயக்குனர்கிட்டையும் 10 பேர் 15 பேர் ஆல்ரெடி அசிஸ்டண்ட்டாக இருக்காங்க, வெயிட்டிங்கில் ஒரு 10 பேர் வந்து இருக்காங்க. ஸோ நான் இந்த மாதிரி வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணேன்னா டெய்லி வந்து நான் வந்து டேரக்டர் கண் முன்னாடி இருப்பேன், எனக்கு எப்படியாவது வந்து ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக அடுத்த படத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்னா அதுக்காக தான் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆகி, அசிஸ்டன்ட் டேரக்டர் பல வருஷங்கள் போராட்டத்துக்கு பிறகு ஒரு கோ டேரக்டரோ அசோசியேட் டேரக்டர் ஆகி, அதுக்கப்புறம் ஒரு ஸ்கிரிப்டை வந்து ரெடி பண்ணி ஒரு ஹீரோ கிட்ட போய் கதை சொன்னால், ஹீரோ வந்து ப்ரொடியூசர் கூட்டிகிட்டு வாங்க, ப்ரொடியூசர் கிட்ட போய் கதை சொன்னால் ஹீரோ டிக்கெட் 2 பேரும் ஒரே டைமில் சைமல்டேனியஸாக ஓகே பண்ணி ஒரு படம் எடுக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ நல்ல வேளை நம்மளாம் வந்து டேரக்டர் ஆகணும்னு ஆசைப்படலை அப்படின்னு எனக்கு அன்றைக்கி தான் வந்து தெரிஞ்சுது. ஸோ இவ்வளோ பெரிய போராட்டங்கள் பார்த்தீங்கன்னா என் கண் முன்னாடி டபுளாக வந்து கஷ்டப்பட்ட ஒரு மனிதர் வந்து எஸ்ஜே அர்ஜுன் சார். ஸோ அவ்வளோ பெரிய போராட்டங்களுக்கு நடுவில் ஒரு ஹியூமர் கலந்த சூதுகவும் 2 சப்ஜெக்டை வந்து உருவாக்கணும்னா ஒரு தனித்திறமையும் தைரியமும் வேணும். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் சூதுகம் 1 சீக்வல் அப்படியே கண்டினியூட்டி ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அதனுடைய கண்டினியூஷனாக ஒரு திரைக்கதையை வந்து வடிவமைச்சு அதுலேயும் வந்து ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸு பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டண்ட் சீக்வன்ஸ் வந்து அவர் கிரியேட் பண்ணி நைஃப் நரேன் மாஸ்டர் ப்ளஸ் வந்து கார்த்திக் டிஓபி இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரே நாளில் அவ்வளோ பெரிய ஃபுட்டேஜ் வந்து எடுத்து கொடுத்தாங்க. ஸோ இந்த எல்லாமே அந்த ட்ரீம் கம் ட்ரூ அப்படின்வாங்க. உங்களுடைய கனவுகள்லாம் நிச்சயம் ஒரு நாள் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சிறந்த தயாரிப்பாளர் வந்து தேவை. அந்த மாதிரி தயாரிப்பாளர் தான் வந்து சிவி குமார் சாரும் தங்கராஜ் சாரும் இணைந்து டிசம்பர் 13 அன்னைக்கு இந்த சூதுகம் 2 வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாருடைய உழைப்பும் வந்து வீண் போகாது. ஸோ இந்த படத்தில் வந்து நம்ம டாக்டர் படத்தில் எப்படி கோமதி அக்காவா எல்லாருக்கும் வந்து பிடிச்சதோ அதே மாதிரி இந்த படத்துலையும் என்னுடைய கேரக்டர் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு திரைப்படத்தை ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக போய் ஒரு படத்தை வந்து பார்க்குறாங்க, இல்லை ஒரு 5 நண்பர்கள் ஒன்றா போய் படம் பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக ஒரே மாதிரி தான் வந்து அவங்களுடைய கருத்து வந்து இருக்கணும்னு இல்லை. கண்டிப்பாக மாறுபட்ட கருத்து இருக்கலாம். ஒருத்தருக்கு வந்து பிடிச்சிருக்கும், ஒருத்தருக்கு வந்து பிடிக்காது, ஒருத்தர் வந்து படம் இப்படி இருக்கலாம், இல்லை ஒரு படம் அப்படி இருக்கலாம்னு தாராளமாக வந்து அவங்க வந்து சொல்லலாம். 200 ரூபா கொடுத்து நான் வந்து படம் பார்த்தேன், அதனால வந்து சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ணுறேன்னு தேவையில்லை. 2 மணி நேரம் நம்ம செலவு பண்ணி படம் பார்த்தாலே தாராளமாக அவங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணலாம். பட் ஆனால் என்ன ஒன்று தரக்குறைவாக வந்து இல்லாமல் கொஞ்சம் மரியாதையாக சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இது பின்னாடி வந்து நிறைய பேருடைய கண்ணீர் கலந்த வேறு துளிகள் வந்து இருக்குது, நிறைய பேரோட உழைப்பு அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. நால்வருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். மீடியா பிரஸ் நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னோட வணக்கம். சூதுகம் 2 ட்ரெய்லர் ரொம்ப நல்லா வந்திருக்கு, சூப்பராக இருக்குது, ஒரு பெரிய லாஃப்டர் ரைடாக இருக்குது. வாழ்த்துக்கள்
த சூதுகோம் டீம், அர்ஜுன் அண்ட் டிஓபி கார்த்திக், எல்லாத்துக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், டிஓபி அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருக்குமே ஹோல் டீமுக்கு என்னோட நன்றி அண்ட் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சூப்பராக இருக்குது சார். சிவி சார் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக சூதுகம் 2 வெல்லும், அதில் டவுட்டே இல்லை. சிவி சார் பற்றி சொல்லணும். ஆக்சுவலி வந்து ரொம்ப டைமில் இருந்தாலும் டக்கு டக்குன்னு முடிச்சிடுறேன். சூதுகம் 2 ஆக்சுவலி நான் உள்ளே வந்து இல்லை. ஆக்சுவலி என்ன வந்து ரொம்ப சிவி சாருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ஆக்சுவலி அவர் சார் கேரக்டர் கொடுத்துருந்தாங்க, இன்ஸ்பெக்டர் கேரக்டர். அவ்வளோ நான் வந்து இல்லை அதில் வந்து அந்த நயன்தாரா கோயில் கட்டுற கேரக்டர் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே நான் சிரிச்சாடா, பாஸ் என்ன பாஸ் காமெடி பண்ணுறீங்க? இல்லை பாஸ் நான் காமெடி பண்ணுவேன்னு சொன்னேன். நம்பவே இல்லை. அதுக்கு பின்னாடி வந்து கார்த்திக் சுபாஷ் இந்த மாதிரி நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் இருந்து அப்புறம் வந்து டெஸ்ட் எல்லாம் எடுத்தார். அவருக்கு பாதி படம் எடுக்கிற வரைக்கும் என் மேலே நம்பிக்கையே கிடையாது. ஒரு நாள் ஸ்ரீனிவாச கவிதைன்னு நினைக்கிறேன், எடிட்டில் பார்த்துட்டு வந்து பாபி நல்லா நடிக்கிறான், இல்லை எனக்கு பார்க்கும்போது எப்போ தெரியுது நல்லா தான் நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு அப்போதான் சாட்டிஸ்ஃபை ஆனார். ஆக்சுவலி நடிக்கும் போது ஒரு சீன் சொல்லுவார், இது பஸ் இது ஓகே வேணும், ஒரு 1/4 ஸ்பூன் குறைங்களேன் அப்படின்வாரு, இல்லை நம்ம பஸ் கொஞ்சம் ஸ்பூன் ஏற்றுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நானும் வந்து சூதுகோம் வந்து ஒர்க் பண்ணோம். சிவி சார் சூதுகோம் 2 சம்பளம் என்னால் மறக்கவே முடியாது. சூதுகோம் 1 2 சாரி சிவா வந்துச்சா? ஸோ ஒரு நாள் அவர்கிட்ட வந்து நம்பர் ஞாபகம் இல்லை, சிவி சார் இந்த மாதிரி ஒரு 50,000 அர்ஜென்ட்டாக வேணும், இந்த மாதிரி அந்த சம்பளம் கொடுத்தீங்கன்னா வரும் அப்படிதான்டா, சர்ரா ரைட்டு கொடுத்துருவோம் அப்படின்னாரு. முன்னாடி பாபி ஷூட்டிங் முடிச்சா போயிடாத, ஈவினிங் பார்ட்டி இருக்கா அப்படின்னாரு. ஓகே சார் சூப்பர்னும். டீ நகரில் கேண்டி கிளப் கூப்பிட்டு போனார், நல்லா குடித்தோம், ஜாலியாக இருந்தோம், எல்லாம் முடிஞ்சு. சாரி சார் முடிஞ்சோடனே என்னடா நீ கேட்ட 50,000 இந்த 40,000 பில்லு பார்ட்டி நீ தான் கொடுத்துருக்கேன், இந்த கழிச்சுக்க இந்த 10,000 எடுத்துக்க. இப்படியெல்லாம் யாராலும் சம்பளம் வாங்க முடியாது, நான் மட்டும்தான் அப்படி வாங்க முடியும், அது சிவி சார் கிட்ட மட்டும். ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்குவாரு. எப்பப்பெல்லாம் வந்து கொஞ்சம் சோகம் பணம் வேணும் அப்படி கேட்டிங்கன்னா அப்படியாடா ஈவினிங் பார்ட்டிக்கு வந்தது கருணாகரன் இருந்தாலும் சரி அது யாராக இருந்தாலும் சரி பார்ட்டி கொடுத்தே கழிச்சிருவாரு. அதான் சிவிகுமார் சார். அண்ட் ஃபைனலி டைமில் இருந்தால தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாக அமையும் நிச்சயமாக, அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஏன்னா அதில் நடிச்சிருக்கிறது யாருன்னா அகில இந்திய சூப்பர் ஸ்டார் நம்ம சிவா சார். ஏன்னா சில கேரக்டர்ஸ் மட்டும் சில பேராலே மட்டும் பண்ண முடியும், அது வந்து சிவாவில் மட்டும்தான் சில கேரக்டர்ஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி இந்த கேரக்டர் அமையும், குருநாத் என்ற கேரக்டர்ன்றது நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அண்ட் கருணாகரன் நீ தான், அவனை வந்து வேறு ஆப்ஷனே கிடையாது, தட் இஸ் கருணாகரன். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சார் இந்த படத்தை. ஹோல் டீம் மற்ற காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் ஃபைனலி இது சொல்லாமல் முடிச்சுட்டு போனேன்னா கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமாவில் எனக்கு எந்த இடம் இருக்காது. தமிழ் சினிமாவின் தந்தை தி பவுடர் ஸ்டார் நிக்கில் முருகன் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூண்ணா. தேங்க்யூ பிரதர். எல்லாருக்கும் வணக்கம். என்னன்னா எல்லாருமே வந்து இதுக்கப்புறம் நம்ம பேசுறதுக்கு என்ன பேசியாச்சு. தேங்க்யூ பாபி, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து நான் லண்டனில் ஒரு பார்ட்டி கொடுக்குறேன்னு சொன்னேன் சிவி குமார். ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, ஓகே ஃபுல் பேமெண்ட்டாக கிடைக்கிறதுக்கு தான் அதை பண்ணுறாரு அப்படின்ட்டு. அந்த விஷயம் சொன்னது நன்றி சார். நான் ஊரில் இல்லை. ஸோ இந்த படம் நம்ம எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா, அதுதான் ஃபஸ்ட்டு சிவி குமார் அந்த அர்ஜுன் 2 பேரும் வந்தாங்க. வந்து இது மாதிரி நம்ம சூதுகம் 2 பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு கேட்டு சொன்னது என்ன சார், நல்ல படம் அது, அந்த படம் நம்ம பண்ணி சுதப்போனோம் சார். இல்லை இது நல்லதே ஒரு லைன் சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இங்கே வந்து தான் தெரிஞ்சுது நல்லது பார்ட் 1 மறந்துடுச்சு அப்படின்ட்டு. ஸோ பார்ட் 1 மறந்து பார்ட் 3 வேற சொல்கிறாங்க. ஸோ பிரதர் அப்படிதான் என்ன ஏமாத்திட்டாங்க பிரதர். ஸோ நலன் சொன்னார் அப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து இது ஒரு ப்ரீக்வல், அந்த படத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்துடைய கனெக்ஷன். இந்த படம் வந்து நான் இல்லாமல் இருக்கலாம், விஜய் சேதுபதி அவர் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அருமை பிரகாசம் இல்லாமல் இருக்கவே முடியாது. அதுதான் வந்து நம்ம கருணாகரன். என்னன்னா வந்து ஒரு பையன் எல்லாத்தையும் பண்ணுவான், எல்லா அக்யூஸ்ட் வேலையும், ஆனால் அவன் மூஞ்சை பார்த்தா அது மாதிரி தெரியவே தெரியாது. ரியல் லைஃப்லேயும் அப்படிதான், பயங்கரமான அக்யூஸ்டு. பார்த்து கைத்தட்டத்தை எல்லாம் தெரிஞ்சு உண்மையை தெரிஞ்ச எல்லாருமே. காலையில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டு வந்தார் கார்த்திக் சுப்ராஜ், நல்லா இருக்கு தயவுசெய்து கைக்கிட்டு அப்படின்ட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இங்கே வந்து சிவிகுமார் பற்றி வரேன். என்னன்னா சிவிகுமார் வந்து ஒரு பெரிய அசட் நம்ம மூவி இண்டஸ்ட்ரிக்கு. ஏன்னா அவ்வளோ டேலண்ட்ஸ் வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பெரிய யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் எல்லாம் சொன்னாங்க. யூனிவர்சிட்டி கொஞ்சம் டேமேஜாக இருக்கும், ரூம்ஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் ரொம்ப டேமேஜாக தான் இருக்கும். ஐயோ இங்கேடா படிக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் வெளில வர ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப பிரில்லியண்ட்டாக வருவாங்க. அதுதான் வந்து
அந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி அது. மார்க் வாங்குற யூனிவர்சிட்டி, ஆனால் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. இதில் சேர் இருக்கும், சேர் கூட இருக்காது, கேள்வியாக இருக்காது. அந்த மாதிரி சிவி குமார். ஆனால் அந்த அப்படிப்பட்ட ஒரு சிவி குமார் இவ்வளோ திறமையை வந்து இந்த சினிமாவை நேசிக்கிற ஒருத்தர். அவர் வந்து ஒரு மேடையில் கண்கலந்து நான் வந்து பார்த்தேன். அது வந்து நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன். ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா சினிமாவை இவ்வளோ லவ் பண்ணி இவ்வளோ டேலண்ட்ஸை கொடுத்துருக்காரு. எவரெல்லாம் 100% சினிமாவில் இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்த்த மாதிரி இன்னும் 10 வருஷம் கழிச்சு அவ்வளோ பேர் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவார். லவ் யூ பிரதர் ஃபார் திஸ். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் எதுக்கு சொல்ல தெரியுதுல்ல. அந்த செக்கு படம் முடிச்சவங்கன்னா தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லவ் யூ ப்ரோ. இதெல்லாம் சும்மா ஓகே. அதுக்காக நீங்கள் இதை மறந்துடாதீங்க. உண்மையிலேயே நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும்னு தான் என்னுடைய மனசார ஆசை. அப்புறம் தங்கம் சினிமாஸ் இந்த படத்தில் வந்து இன்னொருத்தர் வந்தார். என்னப்பா இவர் பண்ணிட்டு வர அர்ஜுன் அப்படின்னு கேட்டேன். பண்ணிட்டு வரப்பா, ஹோட்டல் வச்சிருக்காரு. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஹோட்டல் வச்சிருக்கிறது, ஸ்கூட்டியில் போகிறாரு, காசு இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் தங்கம் சினிமாஸ் பேருக்கு ஏற்ற மாதிரி தங்கமான மனிதர். கரெக்டாக அவர் ஸ்கெடியூல் முடிச்சாலும் ஒரு பேமெண்ட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ முடிவுற ஸ்கெடியூல் அப்படின்னு பிளான் பண்ணும்போது தான் நல்ல சாப்பாடு வரும். சாப்பிட்டு சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், இதே சாப்பிட வீட்டுக்கு அனுப்புகிறேன் சார். நான் வெயிட் பண்ணுவேன் செக்கு கிக்கெட் நான் வருதா அப்படின்ட்டு. அடுத்த ஸ்கெடியூல் முடிச்சிருந்தாங்க. அடுத்த ஸ்கெடியூல் ஒரு புதுசாக ஒரு வத்த குழம்பு எடுத்துன்னு வந்தார். ஸோ இந்த படத்தில் நான் வந்து வாங்கின பேமெண்ட் வந்து ஒத்த குழம்பு இல்லை சும்மா சொன்னேன் சார், புரிஞ்சுக்காதீங்க. எனக்கு ஜாலியாக இருக்கிறதுக்காக சொல்கிறது. அதுக்காக செக்கை மறந்துடாதீங்க. இது அடிக்கடி சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஒன்றும் சாமி பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. ஓடிடி முடித்தோடனே அப்புறம் சேட்டலைட் முடிச்சவங்க தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இதோட சாட்சி எதுவுமே. ஸோ இது ஒரு விஷயம். அந்த இந்த படத்தில் வந்து சந்திரசேகர் சார், ஐயோ அவர் எப்படி சொல்லாமல் இருக்க முடியும். ஏன்னா வந்து எங்கள் அம்மா சொன்னது நல்லா தமிழ் பேசுகிறார், அவர் கூட நடிக்கிறேன்ட்டு. அவர் இன்னும் 2 படத்தில் நடித்தா என்ன மாதிரி அவர் பேசுகிறார் போல இருக்கு. அந்தளவுக்கு பயமாக வேறு இருக்கு எனக்கு. சார் நீங்கள் வேறு ஓகே. அண்ட் ஹரிஷா கிரேட் ஜாப். அதுக்கப்புறம் கராத்தே கார்த்திக், அதுக்கப்புறம் அருள்தாஸ் சார், கவி கல்கி, எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா நம்ம வந்து நம்மளே சொல்லிக்க வேணாம், டைம் வேறு இல்லை. ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் ஹிஸ்ட்ரி. ஒரு ஃபங்க்ஷன் நடந்து அதில் வந்து பின்னாடி படம் வந்து ஆர்டிஸ்டே முன்னாடி பேசுகிற மாதிரி ஆகிடும். ஏன்னா படம் போட்டுருவாங்க இன்னொரு 10 நிமிஷத்தில். ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த எட்வின் லூயிஸ் நம்மளுடைய மியூசிக் டைரக்டர், எக்ஸ்ட்ரானரி டேலண்ட். அண்ட் இப்போ வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் வந்து சந்தோஷ் நாராயண் சொல்லிட்டு இருந்தார், ரொம்ப நல்ல டேலண்ட் அப்படின்ட்டு. நான் சந்தோஷ் வரேன். நான் அதுக்கு முன்னாடி எட்வின், ஐ வாண்ட் யூ டு டூ லாட் ஆஃப் திங்ஸ் இன் ஃபியூச்சர். ஃபுல் கிரெடிட் கோஸ் டு யுவர் பேரண்ட்ஸ். உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கு தான் அவங்க வந்து கிரெடிட் போவோம். ஏன்னா உங்களை அவ்வளோ மார்க்கெட் பண்ணியிருக்காங்க. இப்போ சந்தோஷ், நான் 2 நிமிஷத்துக்கு நல்லா. ஸோ சந்தோஷ் நாராயணனை பற்றி சொல்லி ஆகணும். படம் போட்டு வரேன். ஸோ ப்ரோ பார்ட்டி இன்னொரு பார்ட்டி இருக்கு உங்களுக்கு. ஸோ என்னன்னா சந்தோஷ் நாராயணன் மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஒரு தடவை சந்தோஷம் கை தட்டுங்க. இது அவர் மியூசிக்காக கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் அவர் பேண்ட் போட்டு வந்திருக்காரு ஃபங்க்ஷனுக்கு. ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயம் ப்ரோ. ஆனால் இங்கே அவங்க பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிற மாதிரி இருந்ததுன்னா காரணம் எனக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து சந்தோஷை என் பைக்கில் உட்கார வச்சுட்டு நிறைய ஆஃபீஸ் கூட்டு போயிருக்கேன். நான் இது வரைக்கும் எங்கேயுமே சொன்னதில்லை, இன்றைக்கி அவர் சொன்னதுனால சொல்கிறேன். ஒவ்வொரு டைமும் அவர் மியூசிக் கேட்பாங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், மச்சான் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வெளியில் வரும்போது நம்ம படத்துக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு அன்றைக்கே தெரியும், சந்தோஷ் டெஃபினட்டாக யூ டூ ஒண்டர்ஸ். யூ ஆர் டூயிங் ஒண்டர்ஸ், யூ வில் டூ ஒண்டர்ஸ் மோர் இன் யுவர் லைஃப். அது 100%. அந்த டேலண்ட்டை வந்து நம்ம சிவி குமார் சார் பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஓகே. அண்ட் யூ டிசர்வ் கிரேட் திங்ஸ். அதுக்கும் வந்து அவங்க பேரண்ட்ஸ் தான் காரணம். அவங்க அம்மாலாம் வந்து கோவிலில் வந்து ஒரு நாள் பார்த்தேன், அவங்க சாமிக்கு வந்து பாடிட்டு இருக்காங்க. அந்த இசை எங்கேருந்து வருது அப்படின்னா அந்த கிஃப்ட் எல்லாமே வந்து அங்கேருந்து தான். ஸோ சந்தோஷ், ஐம் வெரி ஹாப்பி நீங்கள் பண்ணுறது. அண்ட் ஏன்னா சில ஃபிலிம்ஸில் ரொம்ப நாள் இருக்கிறனால அதை பற்றி பேச முடியாது. ஐம் வெரி ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் அந்த கிரிக்கெட் மேட்ச்லாம் சும்மா அது. அடுத்தது வந்து நம்ம கார்த்திக் சுப்ராஜ் சார். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச டைரக்டரில் வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார். ஏன்னா அவர் வந்து சில படங்களுக்கு என்ன கூப்பிடுவார், எப்படியாவது அந்த படம் நடிக்க முடியாமல் போயிட்டு இருக்கு எல்லாமே. ஓகே. ஸோ இது மூலிமா ரெக்வெஸ்ட் பண்ணுறது பிரதர், நம்ம பிளான் பண்ணுவோம். ஓகே. சிவி குமார் எங்கே இருக்காரு? பீட்சா 4, 5. ஓகே. பை 1 கெட் 1 கேட்டிருக்கோம். பை 1 பை 4 பை 5 பீட்சா வந்துட்டே இருக்கு. ஸோ
ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு நல்லன் சார், அவர் வந்து என்ன சொல்லணும்னா, சில இயக்குநர்கள் வந்து நம்ம லைஃப் ஃபுல்லாக வந்து இவங்க கூட ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அது மாதிரி ஒரு டைரக்டர் அவர். அண்ட் ரொம்ப ஹாப்பி. நானே நிறைய பேர் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்கேன். அவர் சொல்லுவார், ஒரு கதை வரணும் ப்ரோ, அது மாதிரி வந்தால் நம்ம பிளான் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். வெரி ஹாப்பி ப்ரோ. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சூப்பர் மேட்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டீங்க. ஓகே, ஆனால் இன்னும் எனக்கு அந்த டவுட் என்னென்னா, இந்த படம் நீங்கள் எடுக்கிறதுக்கு கதையை வச்சுக்கிறது எத்தனை வருஷம் ஆச்சு? ஃபர்ஸ்ட் பார்ட் 2 years. ஃபர்ஸ்ட் பார்ட் எடுக்கிறதே 2 years தான். இவங்க லாஸ்ட் ப்ரெஸ் மீட்டில் வந்து இது 3 years யோசிச்சோம் அப்படின்னாங்க. ஸோ வந்து எதுக்கு இதை திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா, அப்படி நீங்கள் யோசிச்சிங்கன்னா கிளாடியேட்டர், அவதார், டைட்டானிக் மாதிரி பண்ணியிருந்தோம். இந்த படம் நான் தான் டப் பண்ணியிருக்கேன். அப்படி எதுவுமே கிடையவே கிடையாது. ஸோ நான் வந்து யாருன்னா மறந்துட்டேன்னா மன்னிச்சுங்க. என்னென்னா, சூதுகவும் இட்ஸ் கல்ட் ஃபிலிம். இந்த படத்தில் கல்ட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையவே கிடையாது. அண்ட் சூதுகவும் ஒரு டார்க் ஹியூமர். இது இந்த லைட் மாதிரி ஒரு பிரைட் ஃபன் ஃபிலிம். என்ஜாய் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ரவி. எப்படி அங்கே என்ன வந்தால் பாருங்க. அதுதான் மற்ற டைரக்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ரவிக்குமார் சார் எங்கே இருக்கிறார், போயிட்டு சார். ரவிக்குமார் சார், அப்புறம் சரவணன் சார். சரவணன் பிரதர், நம்ம தான் அந்த படம் பண்ண வேண்டியது, ப்ரொடியூசர் தான் பிரதர். அதில் நம்மளை பண்ண வேண்டியது. நான் ரெடி. நெக்ஸ்ட்டு ஓகே. பாரஞ்சித் இப்போ கிளம்பிட்டாரு. ஆனால் அவரை பற்றி என்ன சொல்கிறோன்னா, நானும் அவரில் ஒன்றா ஆரம்பித்தேன். சென்னை வந்து விக்கெட் பிரபுவோட அசிஸ்டன்ட் டைரக்டர். ஆனால் இன்றைக்கி அவர் நிறையா படங்கள் பண்ணாலும் நாங்கள் பார்க்கும்போது அந்த எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான். பட் அவர் வந்ததுக்கு ஹாப்பி, அவர் விஷ் பண்ணதுக்கு ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் நிக்கில், தெரியாமல் சொல்லிட்டேன், நீங்கள் நல்லா டக்கு டக்குன்னு ட்ரெஸ் மாற்றுறீங்க அப்படின்ட்டு. அப்படியே இன்டர்வியூவில் 25 ட்ரெஸ் இது வரைக்கும் மாற்றிருக்கோம். அந்த 25 இன்டர்வியூவில் வர கேள்விகள் இருக்குது பார்த்தீங்களா, ஃபண்டாஸ்டிக். ஒவ்வொருத்தரும் வரும்போது புதுசாக நாங்கள் வந்திருக்கோம் சார் அப்படின்ட்டு, இந்த படத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. ஒரு 5-6 இன்டர்வியூக்கு அப்புறம் நாங்கள் அவங்களுக்கு இன்டர்வியூ பண்ண ஆரம்பிச்சோம். இந்த வேலை எப்படி போயிட்டு இருக்கு, சம்பளம். ஸோ அந்த அளவுக்கு எங்களை வந்து டார்ச்சர் பண்ணிட்டாரு நிக்கில். நீங்கள் எத்தனை சட்டை மற்ற இது பேர் நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் இந்த மியூசிக் டைரக்டர் மட்டும் நான் ஒன்றே சொல்லுவேன், தயவுசெய்து அவரை பார்க்காதீங்க. ஏன்னா உங்கள் ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்ததெல்லாம் இப்போ அவர் தான் யூஸ் பண்ணுவார். ஓகே. ஸோ ஒன்ஸ் அகெயின் 13th இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. திருப்பி கல்ட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. கல்ட் ஃபிலிம், ஜாலி ஹாப்பி ஃபிலிம். தேங்க்யூ 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 தேங்க்யூ. எஸ். ஸோ கலகலப்பா சார். ஐயோ நம்ம இல்லை இதுதான் பிரச்சனை. என்னன்னா, ஒரு ஸ்கிரிப்ட் பேசல, எழுதி பேசலாம். நம்ம பாட்டு இஷ்டத்துக்கு பேசி பேசுமா. உண்மையிலே அர்ஜுன் எக்ஸ்ட்ரானரி டேலண்ட். ஏன்னா ஒரு படத்தில் ஒரு டைரக்டர் வேலையை பார்க்கலாம். இந்த படத்தில் எல்லா வேலையும் பார்த்தது அர்ஜுன் தான். இன்ஃபேக்ட் எப்படின்னா வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர்லேருந்து டேட் செல்லேருந்து எல்லா வேலையும் பார்த்து அர்ஜுன் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டைரக்டராக இருப்பார். எது கிடைக்குதோ அதை வச்சு எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு தெரியும். அர்ஜுன் உங்கள் மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்கணும். அண்ட் பேரண்ட்ஸ் வந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. முக்கியமாக நீங்கள் ஜெயிப்பீங்க. அண்ட் தங்கராஜ் சார், மேடையில் சொன்னால் மேடையில் மறந்துடணும். சரியா? அதெல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிட்டாரு. ஓகே. ஓகே. நான் வந்து இல்லை என்ன சொல்லுவதுன்னா, நீ பாட்டு இல்லாம தர மாட்டேன்றீங்க. பார்ட் 3 பண்ணுறோம்ல, பார்ட் 3 பண்ணுறீங்களா? பார்ட்டி இல்லைன்னு சொன்ன மாதிரி பார்ட்டி பண்ணுறது சினிமா பார்ட்டி நீ தான். நீ பார்ட்டி பண்ணுறியா இல்லையா? பார்ட்டியில் நீ இருக்கிறத நான் எடுத்துருவேன். நீ வேணா நான் சாயந்தரம் வரமாட்டேன்ற. பார்ட் 3யா? பார்ட் 3 பார்ட்டி வச்சிருக்கேன். பார்ட் 3யா? பார்ட்டி இருக்கா இல்ல பார்ட் 3 பண்றீங்களா? பார்ட் 3 ஓகே ஓகே ஓகே. பார்ட் 3 சார். அந்த கதை இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்னா, நான் நல்லதை கூப்பிட்டு சார், இதுதான் சூதுகவுன்னு ஒரு படம். இந்த படத்தை ஃபஸ்ட் நீங்கள் தான் டைரக்ட் பண்ணீங்க. அது பார்ட் 2 இப்போ வந்து பார்ட் 3 நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அடிக்கடி மேபி நான் எழுதிட்டு வந்து காட்டணும் உங்களுக்கு, கஜினி சூர்யா மாதிரி ஒரு. தேங்க்யூ. அப்புறம் நான் இப்போ உள்ள வந்தது எல்லாருமே பேசலன்றதுக்காக வரல. நான் சில விஷயங்கள் பேசல. அதை என்னோட நண்பர் ஆதிக்கு அவரோட வேலையை அந்த டைம் விட்டு வந்து அவருக்கு நன்றி சொல்லணும். அப்புறம் மரநாடு டைரக்டர் ஏற்கேவுக்கு, அப்புறம் அலப்படா டைரக்டர் விஜயகுமாருக்கு. அதான் ஏன்னா நம்ம கூடிய நாங்கள் இப்போ காலையில் எழுந்தோடனே டீ கடை மீட் பண்ணுவோம். அப்புறம் ஈவினிங் தூங்குறதுக்கு முன்னாடி டீ கடை மீட் பண்ணுறதுனால அவங்களுக்கு டக்குன்னு மைண்டுக்கு வரல. சாரி சாரி. அப்புறம் இன்னும் ஏதாவது பேர் நான் மறந்துருந்தா கண்டிப்பாக படிச்சிருக்கேன். இல்லை அப்புறம் அப்பா ஆதிக்கு அப்பா ரவி சார். இப்போ தேங்க்யூப்பா.
நானும் சில டேரக்டர்ஸாக மறந்துட்டேன். தயவுசெய்து அந்த இன்டென்ஷன் கிடையாது, சும்மா பேச. சாருக்கு ரொம்ப நன்றி, அவங்க அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வந்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட். ஏன்னா சிவி குமார் வந்து அவர் வருத்தப்பட்டார், என்னது வாழ்க்கையில் கஷ்டம் வந்தெல்லாம். அவர் வந்து ஒரு ஏனம் கிடையாது, குதிரை, ஃபாஸ்ட்டாக டக்குன்னு ஏந்துப்பார். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நான் சொன்ன மாதிரி தான் என்டர் த டிராகன் பார்த்துருப்பீங்க அட்டகத்தில். ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் வந்து இப்போ குட் லக் ப்ரோ. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. இங்கே வந்து இங்கே வந்து அனைவருக்கும் நன்றி. கார்த்திக், நலன், சந்தோஷ், பாபி, ரவி எல்லாருக்கும் நன்றி. இங்கே வந்து அவங்க வந்து இந்த விருந்து எல்லாருக்கும் நன்றி. நன்றி வந்து இவ்வளோ நேரம் இருந்து இந்த ஃபங்க்ஷனை பண்ணி கொடுத்ததுக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான பேர் சொல்ல வரேன். நான் வந்து இது வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கில் தான் கட்டையை மாற்றி பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் ஒரு மியூசிக் டைரக்டர் மாற்றிருக்காரு. அவரும் நிக்கிலோட பெரிய ஃபேனாக பேர் போடுறது அவங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருக்கான்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தை 15 தேட்டரில் பாருங்கள், பார்த்துட்டு எங்களுக்கு வாழ்த்து.